பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை அப்துல்லா, தாயார் ஆமினா. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த பெற்றோரின் பெயர்கள் கூட அற்புதமான காரணம். அம்னு என்பது ஆமினாவினுடைய மூல வார்த்தை. அம்னு என்றால் பாதுகாப்பு, அமைதி, அச்சமற்ற வாழ்க்கை என்றெல்லாம் அர்த்தம். அப்துல்லா தந்தையின் பெயர். வணக்கசாலி, இறை அடிமை, ஏகத்துவ கொள்கை, இது எல்லாம் அப்துல்லாவுக்குள்ளே அடக்கம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு என்னவாக ஆகப் போகிறார்கள் என்பதை அவர்களின் பெற்றோரின் பெயரிலிருந்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்துல்லா ஆமினா தம்பதியர்களுக்கு மகனாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போது தந்தை தாயை பற்றி இரண்டொரு வரிகள் நாம் தெரிய வேண்டும். அன்பானவர்களே, அப்துல்லா அவர்களின் தந்தை அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண்மக்கள். 10 பேரிலும் அமைதியானவர்கள் அப்துல்லா. 10 பேரிலும் அழகானவர்கள் அப்துல்லா. 10 பேருடைய பெயர்களிலும் நௌஃபல் என்று, ஹம்சா என்று, அப்துஷம்ஸ் என்று, அபூலகப் என்று எத்தனையோ பெயர்கள். அப்துல்லா போல் அழகிய பெயரும் இல்லை, தோற்றமும் இல்லை, அஹ்லாக் என்கிற நல்ல குணத்திலேயும் உயர்ந்தவர்கள் இவரை விட யாரும் இல்லை. அவர்களை அல்லாஹ் தந்தையாக தேர்ந்தெடுத்தான். நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி, அப்துல்லா அநேகமாய் வரலாற்றை பார்க்கிற போது ஆமினா வயிற்றில் இந்த முஹம்மது என்கிற திருக்குழந்தையை வைப்பதற்காக மட்டுமே வந்தாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. காரணம், வேறு எந்த குறிப்புகளிலும் அவர்கள் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தை. சரியாக ஆமினா அம்மையாருடைய வயிற்றில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருச்சூழ்ந்ததற்கு பிறகு நடந்தது. 25 வயதிலே அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். தந்தை அப்துல் முத்தலிப் அவர்கள் நல்ல பேரித்தம்பழம் வாங்கி வருமாறு மதீனாவுக்கு அனுப்ப, மதீனாவுக்கு போய் பேரிச்சம்பழம் வாங்கி கொண்டவர்கள் திரும்புகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தகப்பனார் மதீனாவுக்கு வெளியே, மிகச்சரியாக வரலாற்றில் சொல்ல வேண்டுமானால் தியாரே நாபிகா என்று சொல்லுவார்கள் அந்த இடத்தில் வஃபாத்தாகி அங்கேயே அடக்கப்பட்டார்கள். தியாரே நாபிகா இன்றைய பாணியிலே சொல்லுவதென்றால் இன்னைக்குள்ள மஹல்லா சனியத்துல் வெதா என்று அதற்கு பெயர். சனியத்துல் வெதா ஷமாலி. இன்னைக்கு உள்ள சவுதியில அந்த இடத்துல சுல்தானா ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு. அப்துல்லாவுடைய கபரு அந்த பகுதியில் தான் எங்கோ இருக்கிறது. அங்கே போய் தந்தை வஃபாத்தாகுவதன் மூலம் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்ல வருகிறார். நாளை தன் மகனும் இந்த நகரத்தை நோக்கி, மதீனாவை நோக்கி வருவார் என்கிற முன்னறிவிப்பு அங்கே துளங்குவதாக தெரிவிப்பார்கள் வரலாற்றாசிரியர்கள். அப்துல்லா மதீனத்து மண்ணிலே வஃபாத்தாகி அங்கேயே அடக்கப்பட்டு விட்டார். வேறு எந்த குறிப்புகளும் இல்லை. அப்துல்லா இதற்காக வேண்டியே வந்தவர் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தந்துவிட்டு விடை பெற்று விட்டார். அரபு மக்களில் அநேகம் பேருக்கு அப்துல்லாவை தெரியாது. சொல்ல போனால் பாட்டனார் அப்துல் முத்தலிப் பிரபலமான அளவுக்கு தந்தை அப்துல்லா பிரபலமாகவில்லை. அதிக பிரபலம் யார்? அப்துல் முத்தலிப். ஊர் தலைவராய், நாட்டாமையாய், பஞ்சாயத்து தலைவராய், கஅபா கட்டுகிற போது, யானை படை வந்த போது எல்லா நேரங்களிலும் முன்னணியில் நின்ற கம்பீர தோற்றத்திற்கு சொந்தக்காரர் அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்துல்லாவை அதிகம் தெரியாதவர்கள் கூட அப்துல் முத்தலிபை தான் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பதால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில போர்க்களங்களில் அவர்கள் வாயிலே வந்த வார்த்தையில் அனபுனு அப்துல் முத்தலிப் என்று பாடுவார்கள். அனபுனு அப்துல்லான்னு சொல்லல. ஏனென்றால் ஊர் உலகத்திற்கு அப்துல்லாவை விட அப்துல் முத்தலிப் அவர்களை தெரியும். அன்பானவர்களே, இதுவெல்லாம் அவர்களுடைய தந்தை. தாய் ஆமினா பின்த் வஹப். ஆமினா பின்த் வஹப் அசல்ல அவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள். வாழ்க்கைப்பட்டு மக்காவுக்கு வந்தவர்கள். மீண்டும் அன்னலாரோடு 6 வயதிற்கு பின்னால் மதீனா செல்லுகிற அதே இடத்தில் அவர்கள் வஃபாத்தும் ஆகுவார்கள், மதீனாவிற்கு அருகே. ஆமினா பனு ஜுஹ்ரா என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள். ரொம்ப மதீனாவில் ஃபேமஸான குடும்பம். பனு ஜுஹ்ரா சொல்ல போனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமாமார்களின் குடும்பம். ஹால் என்று சொல்லுகிறோம் அல்லவா அரபியன், மாமு, அவர்களுடைய குடும்பம். அவங்கெல்லாம் பனு ஜுஹ்ரா. சஹாபாக்கள்ல பிரபலமான சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பனு ஜுஹ்ராவை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பம். அதனால தான் அவங்க அடிக்கடி நாங்கெல்லாம் பெருமானாருடைய மாமா வீடு என்று அவர்கள் பெருமையோடு சொல்லுவது உண்டு. சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பனு ஜுஹ்ராவிலே வந்த, உண்மையாகவே ஒரு யத்தீமை போல் வாழ்ந்த ஏழை குடும்பத்தினுடைய, எந்த விதமான பகட்டும் பந்தாவும் இல்லாத
ஒரு அற்புதமான பெண். எல்லா குழந்தைகளையும் தாய்மார்கள் கருச்சூழ்ந்து பிரசவிப்பது போல இல்லை இவர்கள். அப்படி ஒரு உலகத்தினுடைய ஒரு 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 அரிய முத்தை, காண கிடைக்காத சொத்தை இந்த உலகத்திற்கு தந்தார்கள். கணவர் வயிற்றிலே கர்ப்பமாக இருக்கிற போது இறந்து போகிறார். அப்துல்லா இறக்கிற போது 2 மாதம் அல்லது 5 மாதம் அல்லது 8 மாதம் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள். ஆக கர்ப்பமாக இருக்கிற போதே தந்தை இறந்து விட்டார்கள் என்பது மாத்திரம் உறுதியாக தெரிகிறது.